வணக்கம். சில நல்ல விஷயத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். மார்க்கெட் -72 நல்ல விஷயமா மேபி எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த 24,500 வந்து ஹெவி கால் பில்டப் இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸ்பைரியில். அண்ட் அந்த லெவலை வந்து உடைக்க முடியல. அந்த லெவலில் வந்து மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ரைட், நான் வந்து ஃப்யூச்சர்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். ஸ்பாட்டும் அதே கதை தான். அண்ட் ஃப்யூச்சர்ஸ் நம்ம வந்து நான் பர்சனலாக வந்து நான் ஃப்யூச்சர்ஸ் பார்ப்பேன். ஆப்ஷன் டேட்டாஸ்க்கு வந்து ஸ்பாட் பார்க்கணும். ஃப்யூச்சர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து 565 வரைக்கும் போயிருந்துச்சு. ஹெவி ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் க்ளோஸ் ஆகும்போது 24,410 72 பாயிண்ட்ஸ் மைனஸ். 3 மணிக்கு மேலே கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்னிங்கில் இருந்து கால் சைடில் வந்து ஹெவி ப்ரெஷர்ஸ் அண்ட் நிறைய கவரிங்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் மேலே போகல அண்ட் புட்டு வந்து ஜெயிச்சிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், இன்ட்ராடே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 160 பாயிண்ட்ஸ். ஞாபகம் வச்சுங்க, ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃப்ரைடே இன்னைக்கு ப்ரீமியம் க்ளோஸ் டு அபவுட் 81 இருந்துச்சு. நேற்று வந்து 49 இருந்துச்சு. இன்றைக்கி வெறும் 12. இன்றைக்கி 7ஆம் தேதி தான் ஆகுது. பிகினிங் ஆஃப் தி மந்த் வந்து இப்படி நடக்குது. இது 1. ரெண்டாவது விஷயம், ஒரு டேட், வி கால் இட் அஸ் ப்ரெஷர் டேட்னு. கேன் படித்தவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ப்ரெஷர் டேட்டுன்றது, அந்த ப்ரெஷர் டேட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரிவர்சல் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ரெஷர் டேட்டில் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து இன்னும் பெட்டர்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஃபர்தர் மார்க்கெட் வந்து 24,600க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப்சைட் போகுன்றது நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் பார்க்கலையோ நேற்று வீடியோ பாருங்கள். வெரி இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே போச்சு. 24,500க்கு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. பிலோ 500 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ரிஜெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தர் டவுன் சைடு வருமா இல்லை அப் சைடு போகுமான்றது அடுத்த விஷயம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ அந்த 24,500 and 600 இந்த ரெண்டு லெவலுமே வந்து ஒரு பெரிய பாரோட போகணும். பெரிய பாரு வால்யூமோட போகணும், இல்லை ஜம்ப் அப் ஓப்பன் ஆகும் ஆர் கேப் அப் ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டு ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, என் வீடியோஸில் வந்து நிறைய குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். என் ட்ரைனிங் செஷனில் என்னெல்லாம் நான் டீச் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து இங்கே வீடியோஸில் வந்து அப்பப்போ நான் வந்து பேசுகிறது உண்டு. சாட்டர்டே அன்னைக்கு ஆகட்டும், சண்டே அன்னைக்கு 2 செஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே வந்து மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். 24,300 வந்து பிரேக் ஆகும், அதில் ஷார்ட் கவரிங்ஸ் நடக்கும். 24,400 டச் ஆகும், அங்கேயும் ஷார்ட் கவரிங் ஆகும். பட் 24,500 உடைக்கிறது கஷ்டம்ன்றது இட் வாஸ் அ கிளியர் கட் ட்ரைனிங்கில் வந்து நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு என்ன ரீசனும் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆப்ஷன் ட்ரைனிங் வந்து ஒன்று ஓடிட்டுருக்கு, இன்னொன்று வந்து பேசிக்ஸில் வந்து ஓடிட்டுருக்கு. இது டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயும் இப்படி தான் போகுன்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் வச்சுட்டு பார்த்தாலும் இப்படி தான் போகுன்றது தெரியும். பேசாத விஷயம் கேன் ப்ரெஷர் டேட்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இன்னொன்று விஷயம் நீங்கள் எடுத்துங்க, யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ஏன் டேஞ்சர் ஜோன் சொன்னால் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள், மார்க்கெட்டில் வர குட் நியூஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடும். அது ஏற்கனவே வரப்போகுதுன்றது ஒரு விஷயத்துக்கு நிறைய பேத்துக்கு வந்து தெரியும். அண்ட் மார்க்கெட் ஏர்னிங்ஸ் வருது. சாம்சங் சூப்பர் டூப்பர் ஏர்னிங்ஸ் வரப்போகுதுன்னு தான் மார்க்கெட் தூக்குனாங்க. அண்ட் ஏர்னிங்ஸ் வந்தோடனே நல்ல ரிசல்ட்டு, வரலாறு காணாத ரிசல்ட்டு, அண்ட் அதை அடிச்சிட்டாங்க. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்லேயும் இதுக்கான எதிர்வொலி இப்போ ஓடிட்டுருக்கு, ரைட் நவ் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரைட், இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 30-year பாண்ட் 5%க்கு மேலே போயிடுச்சு. 5.008 இருக்குது. 008 தானா, தட்ஸ் ஓகே. ஞாபகம் வச்சுங்க, ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, கீழே வந்து மறுபடி போகுது. அண்ட் மேலே போகும்போதும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அன்டில் அன்லஸ் யூஎஸ் கவர்மெண்ட் அக்ரஸிவாக வந்து இதை வந்து தடுக்கலன்னு சொன்னால் தார்மாராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் தட் இஸ் ஹவு த மார்க்கெட் இஸ் ஷோயிங். இது ஏறுச்சுன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி அனதர் அபவுட் 60 days இருக்குது மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்தியன் மார்க்கெட் பற்றி பேசல, யூஎஸ் மார்க்கெட் பற்றி பேசுகிறேன். யூஎஸ் மார்க்கெட்டுக்கான ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குமா? கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் கேள்விக்குறின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் வந்து இருக்க வழியே, பட் ஸ்ட்ராங் வீக்னஸ் கிடையாது. ஸ்ட்ராங் வீக்னஸ்ன்றது நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த ரேலி போச்சு, ஃபால் ஆனப்போ இட் டென்ட் ஃபால் பியாண்ட் 25% or 30%. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து. இட் ஹஸ் டன் மோர் ஆஃப் எ டைம் கரெக்ஷன்ஸ், ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ப்ராபப்ளி அங்கே இருக்கிற கேஷ் எடுத்து இங்கே போடலாமான்றது தெரியல. சார்ட்டில் இந்த மூமெண்ட் வரைக்கும் கிளாரிட்டிஸ் கிடையாது. 24,600 வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நேற்று ஒரு லெவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். அண்ட் அந்த லெவலில் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் வி ஆர் டாக்கிங் அபவுட் 27,000 நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கிளாரிட்டிஸ் வந்தால் வி வில் ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்காக இருக்குது. அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் மார்னிங் வந்து பயங்கர வீக்னஸாக இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மெயின்லி பிகாஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக்னஸ் ஆகிட்டே இருக்குது. ருப்பியும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று வந்து 95.30 அந்த ஜோனில் இருந்துச்சு. இன்றைக்கி 95 கீழே வந்து இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 94 rupees 96 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் நம்ம ஊரை ரேட் எடுத்துக்கிட்டோம்னா பிலோ 15,000 இருக்குது, ஒரு 40 ரூபா கம்மியாக இருக்குது. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் ட்ரேட் ஆகிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,36,000 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ட்ரேட் பண்ணுற ரேட்டு. மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்டைல் செக்டார் படு மோசமாக இன்றைக்கி கீழே விழுந்துருந்துச்சு. டெக்ஸ்டைல் செக்டாரில் இருக்கிறதே மொத்தமாகவே 3 ஸ்டாக் தான். அதில் வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12.5% கீழே விழுந்துச்சு. அதனால அந்த செக்டரை காலி ஆகிடுச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து விழுந்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பேங்கிங் செக்டாரில் ஒன்றும் பெருசாக கிடையாது. பேங்க்ஸ் நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா -123 அண்ட் அது வந்து 185 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து எதுவும் பெருசாக பண்ணல. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் 2-3 பேங்க்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஐடி செக்டார் வாஸ் வெரி குட். ஐடி செக்டாரில் ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் விப்ரோ மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. எஸ்பெஷலி பர்சிஸ்டண்ட்லாம் வந்து எடுத்துக்கிட்டால் 3.8% பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஓவராலாக மார்க்கெட் பற்றி நான் ஓவராக கவர் பண்ணியாச்சு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது. ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 3 டேஸாக வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அண்ட் நிஃப்டியோட ப்ரீமியம் வெறும் 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட் 24,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. ஸோ நாளைக்கு எய்தர் இட் ஹேஸ் டு கேப் அப் ஓப்பன் ஆகணும், இல்லை லோவில் ஓப்பன் ஆகி பெரிய பாரா ஆல்மோஸ்ட் 150-200 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ப்ராபப்ளி நம்ம வந்து அடுத்த சில நாட்கள் கீழே வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்றது. சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து என்னதுன்னு சொன்னால் இந்தியா விக்ஸை வந்து இன்றைக்கி ஏறி இருக்குது. அண்ட் இந்தியா விக்ஸை வந்து ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. அதாவது மார்னிங்லேருந்து கீழே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் கடைசி ஒரு ½ அன் ஹவர் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு தெரியுமா, 0 பாயிண்ட்லேருந்து -72. அப்போ வந்து இந்தியா விக்ஸ் வந்து நல்லா ஏறி இருக்குது. க்ளோஸ் ஆகும்போதும் -1.44% வந்து டவுனு. 12 கீழே தான் இருக்குது. 12 கீழே இருந்தான்னு சொன்னாவே இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் தான் இன்னும் இருக்குது. மார்க்கெட் கீழே க்ராஷ் ஆகும்னு நான் சொல்ல, பட் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் காட்டுது. ஃபர்தர் மூவ் வந்து பெரிய பாராக வரணுன்றது நான் பேசிகிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நாளைக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.